இதெல்லாமே ஏன் காசு கொடுத்து நான் வாங்குறது, அவங்க ஒரு மயிரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நாம தான் பார்க்கணும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஈரோப் செர்பியால ஒரு நாள் வந்து நம்ம ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ண போறோம் நண்பா. இன்னைக்கு நம்மளோட வருமானம் என்ன, இந்த ஆப் எப்படி யூஸ் பண்றது, நம்ம கஸ்டமருக்கு எப்படி போய் டெலிவரி கொடுக்க போறோம், கஸ்டமர் நமக்கு எப்படியான ரெஸ்பான்ஸ் தராங்கன்றது இந்த வீடியோ டீடைலா சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, இந்த லோக்கல் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆப் ஆன் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு நண்பா. மாலுல வந்துட்டோம், உள்ள போலாம் நண்பா. இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஆர்டர் விழுந்திருக்குது. நண்பா அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3170. இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு சில ஆர்டர் வந்து கஸ்டமர் பே பண்ணிடுவாங்க, ஒரு சில ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடுவாங்க. அது வந்து நம்மளே பே பண்ணி அப்புறம் கஸ்டமர்கிட்ட கொடுத்து அந்த அமௌண்ட்டை நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் நண்பா. ஓகே, நம்ம அமௌண்ட் பே பண்ணியாச்சு. நம்ம கூட பிரவீன் ப்ரோ தான் வந்துட்டு இருக்காரு. சாரி, அவர் கூட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம அடுத்து வந்து கஸ்டமர்கிட்ட டைரக்டா போய் டெலிவரி பண்ண வேண்டியதான் நண்பா. இப்போ ராஜசிவா மால்ல இருந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வருது நண்பா. இந்த லொகேஷன் நேம் என்ன ப்ரோ? ஸ்ட்ரீட் நேம் நான் பார்க்கல. கிராலி அலெக்சாண்டர். கிராலி நண்பா. வின்டர் சீசனை சமாளிக்கிறதுக்கு இந்த க்ளோவ் ஆப்பே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ், அதுக்கப்புறம் ஜர்க்கின், ஹெல்மெட் எல்லாமே வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம இந்தியால இருந்து எதுவுமே இங்க பை பண்ணிட்டு வர தேவையில்ல. சேஃப்டி வைஸ் இங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க நண்பா. இப்ப இந்த பைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஏன் காசு கொடுத்து நான் வாங்குறது, அவங்க ஒரு மயிரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நாம தான் பார்க்கணும் நண்பா. நீங்க தான் இதெல்லாம் வாங்கிக்கணுமாமா, கிளவுஸ், அதுக்கப்புறம் ஹெல்மெட்டும் அவங்க தர மாட்டாங்களா ப்ரோ? ஹெல்மெட் கொடுத்துருவாங்களா நண்பா? அதுக்கும் நம்ம பைசா கொடுக்கணுமாமா. பிரதர் பாத்தீங்கன்னா பக்கா சேஃப்டியா இருக்காரு. ஹேண்ட் கிளவுஸ் பாருங்க, அப்படியே அந்த வண்டியோட ஹேண்டிலோட அட்டாச்மெண்ட் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ரூட் மேப், மலையில நடஞ்சாம இருக்கிறதுக்கு கவர் வாங்கி போட்டிருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா டோர்னல் மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம லொக்கேஷன் என்னதான் வந்திருந்தாலும் முன்ன இந்தியாவில் எப்படி காட்டுமோ லொக்கேஷன் அது மாதிரி மாறி கூட காட்டும். அதனால நீங்கள் டோர் நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பா. நண்பா கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சு. இதில் டோர் நம்பர், அதாவது எந்த ஃப்ளோருன்றது எந்த வீட்டு நம்பர்னு அடித்தோம்னா அது உள்ளே போயிடலாம். லிஃப்ட் இருக்குது. நம்ம டோர் நம்பர் வந்து 53. அதை முன்னாடி ப்ரெஸ் பண்ணோம்னா அப்பார்ட்மெண்ட்டோட டோர் ஓப்பன் ஆகிடும். அவங்க அங்கே அக்செப்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அங்கே போய் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறோம். அவ்வளோதான் நண்பா, கஸ்டமர் வெளியே கூட வரல. அக்செப்ட் பண்ணுங்க நண்பா. டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. இங்கிருந்து எவ்வளவு தூரம் ப்ரோ? நண்பா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து செகண்ட் ஆர்டர் விழுந்துருச்சு. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் லொகேஷன் காட்டுது. செகண்ட் ஆர்டர் போய் பார்ப்போம்.
நண்பா செகண்ட் ஆர்டர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் விழுந்திருக்குது. நம்ம வாங்கியாச்சு. அடுத்து கஸ்டமரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போகலாம். ஓகே, கையில் வச்சு நண்பா செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே விழுந்திருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு, நம்ம உள்ளே போகலாம். Thank you. Bye. செகண்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லியாக டெலிவரி பண்ணியாச்சு. நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. அடுத்து நம்ம 3வது ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணுவோம். நீங்கள் செர்பியாவில் ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து வண்டியில் 2 வீலரில் தான் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிருக்கீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபியூவலுக்கு எவ்வளோ ப்ரோ செலவாகுது? பெட்ரோலுக்கு நான் வந்து ஒரு 500 ரூபா 600 அவ்வளோ அடிப்பாங்க டெய்லி. ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 ஆகி செலவு பண்ணுறீங்க. அது எப்படி ப்ரோ, ஏதாவது டிப்பு அது மாதிரி வருமா, இல்லை நீங்களே உங்களோட கை காசு போட்டு செலவு பண்ண மாதிரி இருக்குமா? நம்ம கை காசு கொடுத்து தான் செலவு ஆக்கணும். ஆனால் டிப்பில் ஆன்லைன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரியிலலாம் இந்த 500 டெய்லி 500 600 கண்டிப்பாக கிடப்பாங்க. அது அப்படியே போயிடும். ஓகே நண்பா, நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 ஆர்சி வருமா? அது நீங்கள் ஃபியூவலுக்கு, அதாவது நீங்கள் பெட்ரோலுக்கே அது செலவாயிருன்றாரு. அது போக வந்து நீங்கள் மந்த்லி எடுக்கிற இன்கம் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன் பேசிக்காக பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. நண்பா 2வது ஆர்டர் டெலிவரி பண்ணோட்டு ஒரு 10 நிமிஷம் காத்திருந்தோம். அதுக்கப்புறம் 3வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஆர்டர் எடுத்துருந்தோம்ல ரிச்சர் கிரியாஸ், அதே இடத்துல தான் ஆர்டர் விழுந்திருக்கு. லொக்கேஷன் வந்தாச்சு, நம்ம உள்ள போய் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வரலாம். ரெடி ஆயிடுச்சு, ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். India. Yeah, I'm from India. India. Yeah. 3வது ஆர்டர் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ? எவ்வளோ கிலோமீட்டர்? ஓகே நண்பா, 3வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். நண்பா 3வது ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. அடுத்து 4வது ஆர்டர் விழுந்துருச்சு, நம்ம போய் பிக்கப் பண்ணலாம். நண்பா இப்போ 4வது ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டை வந்தாச்சு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதுலேயே பாருங்கள், ரெடி டு 2 minutes அப்படின்னு காட்டுது. நண்பா இப்போ நம்ம கிராஸ் தான் வந்திருக்கோம். ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. நண்பா இப்போ 4th ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. நம்ம போகிற அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதான், இங்கே தான் டெலிவரி பண்ண போகிறோம். கஸ்டமர் மேலே இருக்காங்க. நண்பா அடுத்து 5வது ஆர்டர் விழுந்துருச்சு. ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம், த செயின்ட். Yes. பிரவீன் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதமாக இங்கே ஒர்க் பண்ணிருக்கனால சின்ன சின்ன சந்து பொந்து எல்லாமே அவருக்கு ரூட்டு தெரியுது. அதனால் அதிகமாக நான் அவரை நோட் பண்ணேன். எந்த மேப்புமே பார்க்கல, அப்படியே அடித்து பிடிச்சி போயிட்டே இருக்கார். சிக்னலுக்கான கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தார், பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே சிக்னலை கொஞ்சம் மிஸ் பண்ணி போனோம்னா எந்த சைடுலேருந்து எவன் வந்து அடிப்பான்னு தெரியாது. நம்ம அதனால் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் போகணும். ஆனால் நம்ம சீக்கிரம் இங்கே வந்து ஃபுட் டெலிவரி வேலையில் மேப்பு இல்லாமல் நம்ம ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா தான், அதாவது ரெஸ்டாரண்ட்டு மெயினாக வந்து ஒரு பிளேஸை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குதுன்னு அதை மேப்பில் பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈஸியான ஷார்ட்கட் எப்படி போகணுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் நம்ம அடுத்தடுத்த டெலிவரி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றி காட்டும், அதாவது கார் போகிற ரோடு காட்டும். நம்ம வெறும் 500 மீட்டரில் போக வேண்டியதை மேப்பை பார்த்து போனோம்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் சுற்றி காட்டுது. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இந்த ரோடையும் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் போய் டெலிவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோ கூட ட்ராவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். பைக் டெலிவரி வேலைன்னா சும்மா சாதாரண வேலை கிடையாது. இன்றைக்கி வெயில் தான் இருந்தாலும் நம்ம இவர் கூட ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா நானும் பேக் வச்சுருந்தேன், பின்னாடி இந்த பேக்கை மாட்டிட்டு ஓட்டுறோம் பார்த்திங்களா, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம பைக்கில் போகிறோன்னா கூட பின்னாடி பேக் வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பேக் ஷோல்டரில் மாட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் வந்து கையில் கேமராவும் பேகு எல்லாமே வச்சுருந்தனால எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துலலாம் டிராஃபிக்கும் இருக்குது. இங்கே அந்த டிராஃபிக்லாம் பூந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ப்ரோட்டையும் நான் பேசினதில் சொல்லியிருந்தார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரோ நான் இது மாதிரி ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன்,
ஒருத்தன் தட்டி விட்டு போயிட்டான், அதனால தான் நானே ரெஸ்ட்டில் இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்னனால தான் நான் வந்து உடம்பு சரியில்லை உங்களுக்காக தான் வந்தேன்னு சொன்னார். உண்மையாலுமே பிரவீனுக்கு ஒரு பாராட்டுங்க. நம்ம கேட்டோன்றதுக்காண்டி சரி ரிஸ்க் எடுத்து வந்திருக்காரு. இந்த ட்ராவல் ஆனால் உண்மையாலுமே கொஞ்சம் நம்ம பஸ் ரூட்டில் போகும்போது நிறைய சுற்றி பஸ்ஸு கூட்டிகிட்டு போகும். ஆனால் இந்த பைக் ட்ராவல் போகும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பஸ்ஸில் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கேன். அந்த இதிலே பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி வரதை பைக்கில் போகும்போது ஈஸியாக ஷார்ட்கட் பூந்து அடித்து போயிடுறாரு. இதுவே நான் 2 பஸ் மாற வேண்டிய இடத்துல இவர் ஒரு சின்ன ஒரு கிராசிங் தான் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா அடுத்த கட்டு போயிடுறோம், சீக்கிரம் போயிடலாம். நிறைய ஷார்ட்கட் இருக்குது. ஒரு நாள் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பைக் இல்லாட்டி ஒரு சைக்கிள் மாதிரியாவது வாங்கி, அந்த பேட்ரி சைக்கிள் மாதிரியாவது வாங்கி ஃபுல்லாக அது ஒரு ட்ராவல் விளாக் பண்ணலாம். அதுக்கும் டைம் வரும் நம்ம. ஆனால் அதை மட்டும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் 70,000 RSD வருது. நம்ம பார்ட் டைமாக அப்படியே இங்கே இதுலேயும் கிடச்சிச்சின்னா அட்டாச் பண்ணி ஓட்டினோம்னா நம்மளும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அந்த செலவு பண்ண காசை எடுத்துக்கலாம். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நமக்கு முன்னாடி பாருங்கள் 66 பஸ் நம்பர் போகுது. இந்த ரூட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நம்ம பிரதீப் ப்ரோ இருக்கார், அவர் இந்த ரூட்டில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளை மீட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பைக் ட்ராவலை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சேஃப்டி வைஸ் இங்கே இந்த ரோடுக்கு வந்து செட் ஆகாது. கார் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சினாலும் பெருசாக எதுவும் இன்ஜுரி ஆகாது. ஆனால் பைக் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு சில ட்ராவலர்லாம் பார்க்குறேன், அவங்களாம் பார்த்திங்கன்னா ரைடிங் கியர்ஸ் போட்டு பக்கா சேஃப்டியாக தான் ஓட்டுறாங்க. இங்கேயும் ட்ராவலரில் நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த சுகின்ற நம்ம ஊர் இது வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு க்ளோவாக, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒருத்தர் மீட் பண்ண மிஸ்டர்ன்ட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் எதுவுமே கிடையாது. சும்மா ஜர்க்கின்னு ஹேண்ட் க்ளோவ்ஸ் அது மாதிரி மட்டும் தான் போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, நம்ம அடுத்த டெலிவரியை கொடுப்போம். நண்பா இப்போ 5 ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. அடுத்த 6வது ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிருக்கோம். பட் நீங்கள் டெலிவரி ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க செர்பியாவில். ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நாளோட வருமானம் என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லிடுங்க பிரதர். என்னோடய ஆர்டர் வந்து அது டிபெண்ட்ஸு தான். சில நாளைக்கு நல்லா ஆர்டர் கிடைக்கும், சில நாளைக்கு ஆர்டர் கம்மியாக தான் கிடைக்கும். என்னோடய டாப்பு வந்து 46, 48 ஆர்டர் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு நாளைக்கு அமௌண்ட் வந்து 10,000 தினார் மட்டும் எடுத்துருக்குங்க. என்னோடய டாப்பு தான் சொன்னேன். டெய்லி இந்த அமௌண்ட்டெல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 6,000 சம்திங் ஒரு நாளைக்கு கிடைக்கும், தினார் கிடைக்கும். ஓகே ப்ரோ, ஒரு நாளைக்கு வந்து 6,000 தினார், அதாவது ஹீரோவாக கன்வெர்ட் பண்ணும்போது 50 ஹீரோ எடுத்துடலாம். ஆமாம். நம்ம இதுக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க பிரதர்? அது என்னோட டிபெண்ட்ஸ் தான். 10 மணி நேரம், 11 மணி நேரம், 12 hours. ஆனால் ஆர்டர் வந்து கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும். ஆமாம். ஓகே 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 பிரதர். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இந்த டெலிவரி ஒர்க்குக்காக வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிரதர்? அதுக்குன்னு வந்தால் நல்லா வேலை பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை பார்த்து நல்லபடியாக போங்க. நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த வேலை, நல்ல சேலரி கிடைக்கும். நண்பா, ஃபுட் டெலிவரி ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். இது வின்டர் சம்மர் எல்லா கிளைமேட்டையும் நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோர் ஒர்க்கர் வந்து நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கு மேப் பார்க்க தெரியணும். உங்களுக்கு நேவிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக டெலிவரி பண்ண முடியும். அடுத்தடுத்த ஆர்டர், அதாவது நீங்கள் மேப்போட நேவிகேஷன் பார்த்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஆர்டர் வந்து சீக்கிரம் நீங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து ஆர்டரை வந்து க்ரோத் பண்ணிட்டே இருக்கலாம், ஏர்னிங் க்ரோத் பண்ணலாம் நண்பா. அதனால் நண்பா அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிரவீன் ப்ரோவோட ரூம் பக்கத்துலேயே போகுது. அதனால் பிரவீன் ப்ரோக்கு உடம்பு சரியில்லை, வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆனதுனால. அதனால் இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரோக்கு எப்போ அவைலபிலிட்டி கிடைக்குதோ அவர் கூட போயிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பாய் நண்பா, டேக் கேர்.